ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மம் பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். ஸோ அந்த கேள்விக்கு ரொம்ப நன்றி. ஸோ மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மம் ரகசியம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது, மெய்சிலிருக்க வைக்கக்கூடியது. ஏன்னா மகாவிஷ்ணு முன்ஜென்மத்தில் ரொம்ப 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 ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அதை விட கொடுமை என்னன்னா, சிறு வயதிலேயே அவர் அப்பா அம்மா 2 பேருமே இழந்துடுறார். தன்னுடைய அண்ணன் தான் அவரை வளர்க்குறாரு. ஸோ அண்ணனுடைய வளர்ப்பிலே வளரும் பொழுது அவருக்கு சின்ன வயசில் ஒரு விஷயம் தோணுது. அது நம்மில் நிறைய பேருக்கு கூட தோணி இருக்கலாம். எனக்கு தோணி இருக்குது. என்ன அப்படின்னா, சின்ன வயசில் அந்த 50 பைசாவுக்கு ஒரு மிட்டாய் இருக்கும். ஸோ அது ஒரு கணக்கு பண்ணி இவ்வளோ காசு நமக்கு இருந்தால் போதும், வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு தோணும். அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கும் முன் ஜென்மத்தில் அந்த கிராமத்து சிறுவனாக இருக்கும் பொழுது சில தானியங்களை அவர் விற்கிறார் சின்ன வயசில். சொல்ல மறந்துட்டால், அவர் பிறந்தது நார்த் இந்தியாவில் முன் ஜென்மத்தில். இப்போ பாகிஸ்தானாக இருக்கிற இடத்தில் பிறந்தார். ஸோ அங்கே ஒரு தானியத்தை விற்கும்போது வர காசை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு வைராக்கியம் வருது. இவ்வளோ சம்பாதிச்சாலே போதுமே, நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்குமே, நாம் என்னத்துக்கு தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி நமக்கு நாமளே செலவை வர வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வருது அவருக்கு அப்போவே, முன்ஜென்மத்திலே. ஆனால் பாருங்கள், அவருடைய போராத நேரம் ஒரே ஒரு சினிமா பார்த்தார். அதை பார்த்தவுடன் அவருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை வந்துடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டார். இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? மகாவிஷ்ணு முன்ஜென்மத்திலேயும் மகாவிஷ்ணுவோடைய தீவிர பக்தன். ஸோ எந்த நேரமும் பாக்கெட்டில் மகாவிஷ்ணுவோடைய ஃபோட்டோ இருக்கும். மகாவிஷ்ணு காலை மகாலட்சுமி அமுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோ வச்சுருப்பார். திடீர்னு ஒரு டைம் அவருக்கு தோணுது பாருங்கள், அப்போவே அவர் எவ்வளோ ஒரு புரட்சிவாதியாக இருந்திருக்கார். எதுக்கு மகாவிஷ்ணு காலை மகாலட்சுமி அமுக்கணும், இது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு மகாலட்சுமியை கட் பண்ணி கிடச்சிட்டார். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதுக்கிடையில் இன்னும் ஒன்று நடக்குது. அவர் ஏழையாக பிறந்ததுன்னுமோ உண்மைதான். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணி, நார்த் இண்டியன்ஸ் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க படிப்பை விட பிஸ்னஸில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவரும் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸாக போய் ஒரு டைமுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வைர வியாபாரத்துக்கு போயிடுறார். ஸோ எந்த பிஸ்னஸ் தொட்டாலும் இவர் நல்ல சின்சியராக இருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம், வைர வியாபாரம் பண்ணும் பொழுது அவருடைய சின்சியாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் வைர நெக்லஸ் ராணிக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா. ராணி அந்தப்புறத்தில் இருப்பாங்க, அந்தப்புறத்துக்கு ஆண்களை எல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் இந்த மகாவிஷ்ணுவை அனுமதிப்பாங்க. அவ்வளோ நம்பிக்கைக்குரியவராக, ஒழுக்கமுடையவராக இருந்திருக்கிறார் முன்ஜென்மத்திலே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் தீவிர மகாவிஷ்ணு பக்தர்னு வேறு சொன்னேன் இல்லையா. ஸோ மகாலட்சுமி காலமுக்கிறது பிடிக்காத காரணத்தினால அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு, இந்த மகாலட்சுமி இல்லாத மகாவிஷ்ணுவை எனக்கு வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்லி, அதை தான் அவர் எப்போவுமே பேக்கெட்டில் வச்சுருப்பார். அடிக்கடி எடுத்து பார்ப்பார். அந்த வைர வியாபாரம் அந்த பணப்பெட்டிலாம் வச்சுருப்பார்ல, அதை திறந்தாலே மகாவிஷ்ணு தான் இருக்கும். ஸோ அடிக்கடி அந்த 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 ஃபோட்டோவை பார்த்தாலே அவருக்கு அப்படியே ஆனந்த பரவசம் வரும். ஸோ வைர வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. அந்த டைமில் அவருக்கு ஒரு 60 வயது ஆகுது. அந்த நேரத்தில் அவருக்கு தானாகவே ஒரு தனிமையை விரும்ப ஆரம்பிக்கிறார்.
இன்னமும் அவருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீவிர மகாவிஷ்ணு பக்தர், ஆன்மீக தேடல் உள்ளவர். இது இல்லாமல் அவர் சின்ன வயசுலேயே நிறைய மதங்களை பற்றியெல்லாம் படிக்கிறாரு. அடுத்தது அப்புறம் காசு வந்துடுச்சு இல்லையா? காசு வந்தப்புறம் அவருடைய வீட்டிலேயே கீழே 12 குருமார்களை வைத்து சத்சங்கம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருமார் வந்து சத்சங்கம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த நேரமும் சத்சங்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவர் குரு மீதெல்லாம் ரொம்ப பக்தி கொண்டவர். ஸோ அதேமாரி அவங்க அப்பாவுக்கு வந்து காசிக்கு போகணும், இந்த நார்த் இந்தியாவில் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இவர் கூப்பிட்டு போயிருக்காரு. அதேமாதிரி இவர் வீட்டில் சத்சங்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள், இவருக்கு ஒரு 60 வயது இருக்கும் பொழுது சத்சங்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவர் கடன்னு ஏந்திரிச்சு அவர் ரூமுக்கு போயிடுறார். அவருடைய மருமகளுக்கு பெரிய ஷாக். ஏன்னா நம்ம மாமா இந்த மாதிரி பண்ண மாட்டார், குரு மேலே ரொம்ப மரியாதை வச்சுருப்பார். அப்படி இருக்கும்போது இவ்வளவு கூட்டம் இருக்கும் பொழுது, சத்சங்கம் நடந்துட்டு இருக்கும்போது குரு கிட்ட எதுவும் சொல்லாமல் ஏந்திரிச்சு போகிறது வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? ஸோ ஒருவேளை மாமனாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா, உடம்பு முடியல, நெஞ்சு வலியெல்லாம் வரும் இல்லையா வயசானா, ஸோ அதை தான் சொல்ல முடியாமல் போயிட்டாரோ அப்படின்ட்டு இவங்க பின்னாடியே போகிறாங்க. போய் பார்த்தா அவர் ரூம் சாத்தி இருக்குது. அந்த ரூமை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா ரூம் ஃபுல்லாக அப்படியே சிகப்பாக இருக்குது. லைட்டெல்லாம் போடலை, எதுவும் போடாமலே சிகப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவர் திரும்பி பார்க்குறார் மகாவிஷ்ணு அவருடைய முன் ஜென்மத்தில். திரும்பி பார்த்தா அவருடைய நெத்தியில் ஒரு ஒலி இருக்குது. அவருடைய வாய் வழியாக சவுண்டு கேட்குது. ஆனால் அது அவருடைய சவுண்டு கிடையாது, வேறு ஒரு சவுண்டு. அது என்ன கேட்குது அப்படின்னா, சிவோகம் 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 அப்படின்னு கேட்குது. நானே சிவன், நானே சிவன், நானே சிவன். சிவோகம் சிவன் இளையராஜா பாட்டெலாம் இருக்குல்லையே, அதுக்கு அர்த்தம் நானே சிவன், நானே கடவுள் அப்படி எடுத்துக்கிறாங்க. அப்படித்தான் அந்த சவுண்டும் கேட்டது. அதுக்கப்புறம் இவருக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக தனிமையே தேடி போகிறாரு. சவுறு ஃபுல்லாக கிறுக்கிறாரு, ஏதோ ரவுண்டாக போட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு தனிமை வேணும் அப்படிங்கிறதுக்காக நண்பர் வீட்டுக்கு போகிறார், கல்கத்தாவுக்கு. அங்கே போகும் பொழுது, அங்கே தங்கியிருக்கும்போது திடீர்னு அவருக்கு காட்சி கிடைக்கிது, சாட்சாத்காரம். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி காட்சி கிடைச்சது இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு காட்சி கிடைக்கிது. என்ன காட்சி கிடைக்கிது தெரியுமா? மகாவிஷ்ணு காட்சி கிடைக்கிது. 4 கரங்கள் கொண்ட மகாவிஷ்ணு, சதுர்புஜ மகாவிஷ்ணு காட்சி கிடைக்கிது. காட்சி கிடைக்கிறது மட்டும் இல்லை, ஹம்சோ சோகம் அப்படின்னு வார்த்தையும் மகாவிஷ்ணு பேசுகிறார். அதாவது நீயே நான், நானே நீ அப்படின்னு சத்தம் கேட்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தீவிர மகாவிஷ்ணு பக்தர் இல்லை இவர். மகாவிஷ்ணுவோடைய காட்சியே கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த சந்தோஷம் போயிடுச்சு. ஏன் தெரியுமா? வேற ஒரு காட்சி கிடச்சிது. உலக அழிவின் காட்சி, அணுகுண்டு போடுற காட்சி, ஹெலிகாப்டர்லேருந்து குண்டு வீசுகிற காட்சி, இதெல்லாம் கடல்லாம் கொந்தளிக்கிற காட்சி. இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் அப்படியே கதறாரு, போதும் போதும் போதும்ன்ட்டு. எப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் அர்ஜுனா ஐயோ போதும் போதும் போதும்ன்ட்டு பயந்துடுவோம் அந்த அவ்வளோ பெரிய ரூபத்தை பார்த்து. அந்த மாதிரி இவர் பயந்துட்டார், அழுவுறாரு. அதுக்கப்புறம் அங்கங்கே வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு புரிஞ்சிடுச்சு அந்த காட்சி கிடச்ச உடனே. அது என்னன்னா,
நான் தான் மகாவிஷ்ணு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த உலக ராஜ்யமே எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதே நேரத்தில் உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இந்த வைர வியாபாரி இல்லையா அவர், இந்த கறிக்கட்டையை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு அவருக்கு தோணுச்சு. அவர் ஒரு பார்ட்னரோட தான் அந்த பிஸ்னஸ் பண்ணார். அந்த பார்ட்னர்கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு இப்போ இந்த பிஸ்னஸில் ஆர்வம் இல்லை, அதனால் எனக்கு என்ன ஷேர் வரணும்னு நீ நினைக்கிறியோ அதை கொடு. டிமாண்ட் பண்ணலை, கணக்கு பார்க்கல, எதுவும் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ, நியாயமாக எனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறோ அவ்வளோ கொடுன்ற. ஸோ அது நியாயமான்றதெல்லாம் அவர் பார்க்க கூட இல்லை. கொடுக்கும்பொழுது அவர்கிட்ட இருந்தது 33 கோடி ரூபாய். இப்போவே அது பெரிய காசு தான். இதற்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் எதுவும் பண்ணலை. இவர் குருமார்கள் கிட்டலாம் போய் கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் எனக்கு ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்களான்ட்டு. அப்போ இருக்கிற குருமார்கள் நல்லவங்களாக இருந்திருக்கிறாங்க. இல்லை, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டான். இப்போ இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்றாங்க. சம்மந்தம் இல்லைன்னொன்னே இவருக்கு ஒன்றுமே புரியல. இதை விட பயங்கர ஆச்சரியமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. என்ன நடக்க ஆரம்பிச்சதுன்னா, அவர் இருந்த ஊர், அந்த ஊரில் இப்போ சிந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஊரில் அவர் இருக்கிறாரு. அந்த இடம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு இவருடைய காட்சி கிடைக்கிது. ஏன்னா இவர் ஃபேமஸான ஒரு வைர வியாபாரி இல்லையா. ஸோ அந்த காலத்துலலாம் ஒரு ஊரில் இருக்கிறவங்கள எல்லாருக்குமே தெரியும். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள கூட தெரியறது கிடையாது. ஸோ அப்போ இவருடைய காட்சி கிடைக்கிது, எல்லாருக்கும் தெரியும். அப்படியே மகாவிஷ்ணுவோடைய காட்சி கிடைக்கிது. சதுர்புஜ மகாவிஷ்ணு பெருமாளுடைய காட்சி கிடைக்கிது. உடனே இவங்களுக்கு என்ன தோணுது, இப்போ அவர்கிட்ட போகணும், அங்கே ஏதோ இருக்குது, அங்கே போன்னு சொல்கிற மாதிரி காட்சி. முழிச்சிட்டு இருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது கிடையாது, பக்தி செய்யும்போது இல்லை, சாதாரணமாக இருக்கும்போது திடீர்னு காட்சி கிடைக்கிது. நிறைய பேருக்கு, நிறைய பெண்களுக்கு, திருமணமானவங்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கிது. எல்லாரும் அவரை நோக்கி வராங்க. ஸோ எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது சம்மந்தமே இல்லை. அதாவது வாங்கன்னு கூப்பிட்டு போகிறது வேறு இல்லை. இப்போ கிறிஸ்தவ மதத்தில் மதம் மாற்றுறாங்கன்னா அது ஒரு பிரச்சனை. வீடு வீடாக உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னா நான் அங்கே ஜபம் பண்ணுறேன்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே பண்ணலை. தானாகவே வராங்க எல்லோரும். அப்போ அவர் இந்த ஞானத்தை பேச ஆரம்பிக்கிறார் முன் ஜென்மத்திலே. அப்போ அவருக்கு நிறைய குழந்தைங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய வீடு எடுத்து ஒரு 400 பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. ஸோ அவர்களை வைத்து கிளாஸ் நடக்குது. ஆரம்பத்தில் ஓம் ஓம் இந்த தொனி தான் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஞானத்தை பேச ஆரம்பித்தார். அந்த ஞானத்தை அவர் இதுக்கு முன்னாடி பேசினதும் இல்லை, கேள்விப்பட்டதும் கிடையாது. அவருக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் யாருக்கும் தெரியாத ஞானம். அந்த ஞானத்தை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல அவர் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். அது புருவ மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நீங்கள், அழியக்கூடிய உடம்பு நீங்கள் கிடையாதுன்ற. அடுத்தது சொல்கிறார், இப்போ பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் எதிர உட்காந்துட்டு இருக்கிற இந்த 60 வயது தாத்தா கிடையாது அப்படிங்கிற. அந்த 60 வயது தாத்தாவுக்கு
பிரம்மான்னு சிவன் பேர் வைக்கிறார். உள்ளே வந்தார் இல்லையா, நானே சிவன் நானே சிவன் சொன்னார் இல்லையா, சிவோகம் சிவோகம்னு. ஸோ அப்போ இவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ இந்த பிரம்மா பேசலை, அவர் வாய் வழியாக அவருக்குள்ளே இருந்து சிவனாகிய நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் திருமணமான பெண்கள் எல்லாம் வராங்க, குழந்தைங்கள்லாம் வராங்கன்னா கம்முன்னு இருப்பாங்களா? ஸோ மக்கள்லாம் வெகுண்டு எழுறாங்க. ஸோ இங்கே குறிப்பாக ஞானம் என்ன? ஆத்மான்னு உங்களை உணருங்க. ஆத்மாவின் தந்தை சிவனாகிய நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். என்னைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அந்த ஒருவன் நானே. நான் உங்களை மாதிரி பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை. நீங்கள் வரீங்க 5000 வருட காலச்சக்கரத்தில். இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் மாறுது. சொர்க்கத்தில் தெய்வீக குணமுடைய தேவதைகளாக இருந்த நீங்களே மறுஜென்மம் எடுத்து எடுத்து நரகத்தில் வரும்பொழுது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து விழுந்து பாவம் செய்த காரணத்தினால் அனைத்தையும் இழக்கிறோம். ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாத்தையும். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கும்போது நான் ஆத்மான்ற உணர்விலே இருப்பீங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கறதுனால ஆத்மாவுடைய உண்மையான குணமான ஆனந்தத்தையே சதா அனுபவம் செய்தீங்க. இப்போ உடல் உணர்வில் வந்துட்டதுனால ஆத்மாவின் உண்மையான குணமான ஆனந்தத்தை உங்களால் அனுபவம் செய்ய முடியல. அதனால் வெளி உலகத்தில் ஆனந்தத்தை தேடி தேடி மயங்கி புலனின்பத்துக்கு மயங்குறீங்க. பிறகு உங்களுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் வெளிப்படுது. அதிலிருந்து நீங்கள் இப்போ விடுபடணும். ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது. கலியுகம் அழிந்து மீண்டும் இது சத்யுக சொர்க்கமாக மாறப்போகுது அப்படிங்கிற ரகசியத்தை கடவுள் சொல்கிறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக நினைவு பண்ணுறீங்க? இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுடைய பாவம் அழியும். ஏன் அழியணும்? அப்படி அழிந்தால்தான் ஆத்மா தூய்மையாகும். அப்படி தூய்மையானால்தான் தூய்மையான உலகமாகிய சொர்க்கத்தில் நீங்கள் பிறக்க முடியும். அதில் மிக உயர்ந்த பதவி தான் லக்ஷ்மி நாராயணன் பதவி. அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம்தான் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிறார். 4 கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் நிறைய இந்து தெய்வங்களுக்கு. ஸோ அதுக்கு காரணம் குறிப்பாக மகாவிஷ்ணு இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய 4 கையுடைய அர்த்தம் 2 கை நாராயணனுடையது, 2 கை லக்ஷ்மியுடையது. மற்றபடி 4 கைகளோடு யாரும் இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் இருப்பாங்க. அது இணைத்து அப்படி ஒரு ரூபம் சொல்லப்படுது. ஸோ சொர்க்கத்தில் விஷ்ணுவுடைய ஆட்சின்னு சொல்லலாம், லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்னு சொல்லலாம். அங்கே காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், ஆனால் காமம்னா என்னன்னே தெரியாது. எப்படி? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த அளவிற்கு தூய்மையாக இருந்த காரணத்தினால்தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி தேவதைகளுக்கும் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறாங்க அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் இந்த ஞானத்தை சொல்லிகிட்ருக்கிறார். இன்னொரு பக்கம் என்னடா நம்ம வீட்டு பெண்கள் ஆண்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் வந்தாங்க. ஸோ ஆண்களும் வந்தாங்க, பட் பெரும்பாலும் பெண்கள் தான் வராங்க. அப்போ வந்து இங்கேயே தங்குறது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ஞானத்தை கேட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறார், சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது காரணம் ஆத்மான்ற உணர்வில் இருந்தது. இப்போ உடல்ன்ற உணர்வில் வந்ததுனால தான் புலனின்பத்துக்கு அடிமையாகி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமையானீங்க, காமத்துக்கு அடிமையானீங்க. அதனால் உந்தப்பட்டு செய்த பாவத்தினால தான் இவ்வளவு துக்கம். செல்வம் போச்சு, ஆரோக்கியம் போச்சு, அழகு போச்சு, இயற்கை சீற்றம், நோய்கள், அது இதுன்னு பல துக்கம். இதில் இருந்தெல்லாம் தப்பித்து மீண்டும் சுகம் நிரம்பி அந்த சொர்க்கத்திற்கு போகணும்னா இந்த 5 விகாரம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன்.
மற்றபடி 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. இன்றைக்கி அவனுடைய ஆட்சி தான் நடக்குது. ராவணன், சாத்தான், சைத்தான், மாயா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த ஆத்மான்ற சீதையை மீட்பதற்கு வந்த ராமன் தான் சிவபெருமான். அவர் அவருடைய இருப்பிடத்திலிருந்து ஒரு வயோதிகர் உடலில் வந்து, அந்த பிரம்மா உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அப்போ நிறைய அந்த ஊரில் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்ப்பாங்க. அப்படி அப்பெல்லாம் சின்ன வயசுல வேறு திருமணம் நடக்கும் இல்லையா? ஸோ வெளிநாட்டுக்கு போனவங்க திரும்பி வந்தால் நான் தூய்மையாக தான் இருப்பேன்னு பெண்கள் சொல்கிறாங்க. விடுவாங்களா ஆண்கள்? பெல்ட்டாலே செம்ம அடி 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 அடின்னு அடிப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிரம்மா கிட்ட வந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்க ஆரம்பித்தார். அதேமாதிரி நிறைய பெண் குழந்தைங்க நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ ஊர் கம்முன்னு இருக்குமா? ஊரெல்லாம் சேர்ந்து பிரம்மாவுக்கு எதிர்ப்பு. அவர் ஸ்கூல் வச்சு குழந்தைங்களுக்கு பாடமும் சொல்லி கொடுக்குறார். அப்போ அந்த ஸ்கூலுக்கு எதிர மறியல், கொலை மிரட்டல், அது இதுன்னு நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி நடக்குது. அப்பயும் அங்கே வந்து முஸ்லீம்கள் தான் அதிகம். ஸோ அதனால தான் அதை தனி நாடாக அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பிரம்மாவை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் வராங்க, ஆள் அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி ஒருத்தன் வரான், பிரம்மா மட்டும் தனியாக இருக்கிறாரு. ஒருத்தன் வரான் கொலை பண்ணுறதுக்காக. அவர் ரூமை கண்டுபிடிச்சி வந்துட்டான். அவர் தனியாக உட்காந்துட்ருக்கிறார். வந்து பார்த்தா பிரம்மா தெரியல அவனுக்கு, ஒரு ஜோதி தான் தெரியுது. அப்படியே மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு ஜோதி ஒளி தெரியுது. அப்படியே அரண்டு போய் கத்த ஆரம்பிச்சிட்டான். கையில் கத்தி வச்சிருக்கிறான். ஸோ பிரம்மா பார்த்து எல்லாரும் அவனை வந்து பிடிக்கிறாங்க. பிரம்மா வந்து அவனை விட்டுருங்க, அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அவனை சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவனும் அந்த குழுவில் ஒருவராக மாறுகிறான். இந்த பிரம்மா மூலமாக சிவன் பேசுகிறார் இல்லையா? அந்த ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். முரளினா புல்லாங்குழலோசைன்னு அர்த்தம். இறைவனுடைய நேரடி ஞானம்தான் ஆத்மாக்களுக்கு புல்லாங்குழல் இசை மாதிரி இருக்குது. அதில் தான் ஆத்மா திருப்தி அடையுது. அந்த முரளி இன்றைக்கி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. அதாவது இறைவன் சிவனுடைய ஞானத்தை பிரம்மா வாய் வழியாக கேட்குற காரணத்தினால சிவனுக்கு மட்டுமல்ல, நம்ம பிரம்மாவுக்கும் குழந்தை ஆகிறோம். ஸோ இதுதான் மகாவிஷ்ணுடைய முன்ஜென்ம ரகசியம். இப்போ என்ன ஆகுது இந்த பிரம்மாவுக்கு அப்படின்னா, 96 வயது வரைக்கும் இருக்கிறார். 60 வயதில் அவர் உடலில் சிவன் பிரவேசமாகிறார். 96 வயது வரைக்கும் அவர் இருக்கிறார். அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வேறு இருந்திருக்குது அப்போ பயங்கரமாக. ஏன்னா அங்கேருந்து அப்புறம் அந்த பாகிஸ்தான் பிரியும்போது அங்கேருந்து பாகிஸ்தான் அரசாங்கமே பாதுகாப்பாக அவங்கள வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. இவங்க ராஜஸ்தானில் அடைக்கலம் புகுந்து, ஸோ அங்கே தான் பிரம்மகுமாரிகள் இயக்கம் உருவாக்கப்படுது. இப்போ வரைக்கும் தலைமையகம் அங்கே தான் இருக்குது. ஸோ இவர் அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, 96 வயதுக்கு பிறகு சரீரத்தை விடுறார் இல்லையா? அதுக்கு முன்னாடியே பயிற்சி பண்ணுறார். நான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இதுதான் இந்த ஞானத்துடைய சாரமே. பிரம்மா உடல் வழியாக சிவன் கொடுக்குற ஞானத்தின் சாரமே, என்னை நினைவு செய்து செய்து உங்கள் ஆத்மாவில் இருக்கும் பாவத்தை அழியுங்கள். அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் ஆத்மாவிலிருந்து இந்த அழுக்கெல்லாம் நீங்கிடும். அப்போ ஆத்மா தூய்மை ஆகிடும். அப்போ தூய்மையான அன்பு, அமைதி, ஆனந்தம் போன்ற தெய்வீக குணங்கள் நிரம்பும். ஸோ அதுக்கு இறைவனை நினைப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு இறைவனின் ஞானமாகிய முரளியையும் கேட்கணும். கேட்டதை பிறருக்கு சொல்லக்கூடிய சேவையும் செய்யணும்.
அந்த ஞானத்தின்படி உங்களுடைய குணத்தையும் மாற்றிக்கணும். ஸோ இந்த 4 விஷயத்தையும் பண்ணணும்: ஞானம், யோகம், சேவை, குணதாரணை. ஸோ இதுலேயும் இந்த பிரம்மா நம்பர் 1 இருக்கார். ஸோ இவர் மூலமாக ஞானத்தை கொடுக்குறார் எல்லாருக்கும். ஆனாலும் இவருடைய முயற்சி அபார முயற்சியாக இருக்குது. சதா இறைவன் நினைவிலேயே மூழ்கி உடலை விடுறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏன்னா ஜென்ரலாக உடலை விட்டு உயிர் பிரிகிற நேரத்தில் மனிதர்கள் உறவுகளை நினைப்பாங்க. அதனால தான் அவங்க மீண்டும் மீண்டும் இந்த கலியுகத்தில் பிறந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அல்லது பேயா சுற்றுவாங்க. மற்றபடி யாரும் இறைவன் இருக்கிற இடத்துக்கு திரும்பி போகிறது கிடையாது, போனதும் கிடையாது இது வரைக்கும். பிரம்மா தான் முதலாக இந்த பூமியிலிருந்து எஸ்கேப் ஆகிறார், கலியுகத்திலேருந்து தப்பிக்கிறார். ஆனால் ஆத்மாக்கள் இருக்கிற இடம் இந்த இடம் பரந்தாமம், இங்கே தான் இறைவனும் இருக்கிறார். அங்கேருந்து தான் ஆத்மாக்கள் முதல்ல வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது, சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிச்சுட்டு இப்போ நரகத்தில் வந்து அனைத்தையும் இழந்திருக்கிறோம். ஸோ முதலாக இந்த பிரம்மா மேலே போனாலும் பரந்தாமத்துக்கு போக முடியாது. ஏன்னா பரந்தாமத்தில் ஆல்ரெடி இன்னும் ஆத்மாக்கள் இருக்குது, பூமிக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது ஃபுல்லாக காலியான பிறகு தான் இவர் மேலே போக முடியும். அது வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னா, பூமிக்கும் இந்த பரந்தாமத்திற்கும் இடையில் சூக்ஷ்ம லோகம்னு இருக்குது. அங்கே தன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறார். சிவனும் அவருடைய உடலில் இருந்து சூக்ஷ்மமாக நிறைய தெய்வீக காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ இதுதான் மகாவிஷ்ணுவுடைய முன்ஜென்மம். ஏன்னா இப்படி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால்தான் அடுத்த ஜென்மத்தில் இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறிய பிறகு அவர் மகாவிஷ்ணுவாக அவதரிக்கிறார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியம். மகாவிஷ்ணுவுடைய முன்ஜென்மத்தை பற்றி ஒருத்தர் கேட்குறாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லோருக்கும் தெரியும், மகாவிஷ்ணு ஆகட்டும், ஸ்ரீராமர் ஆகட்டும், எல்லாருமே இந்த பூமியை ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் யாருக்குமே அவங்களுக்கு எப்படி அந்த ராஜ்யம் கிடைச்சதுன்னு தெரியாது, எதன் ஆதாரத்தில் கிடைச்சது இல்லை. இன்றைக்கி சிவபெருமானுக்கு ஈக்குவலாக மகாவிஷ்ணுவை கடவுள்னு நினைக்கிறாங்கன்னா அப்படி என்ன பண்ணார் மகாவிஷ்ணு? ஏதோ ஒரு நல்ல குணம் புண்ணிய காரியம் செய்திருந்தால் தானே அப்படிப்பட்ட ஒரு ராஜ பதவியை வந்து வகிக்க முடியும் இல்லையா? அதுதானே கர்மத்தின் விதி. நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். நரகத்தில் நாம் எல்லாமே பாவம் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நாம் நிறைய துக்கங்களை அனுபவிக்கிறோம். ஓகே, கலியுகம் முடிந்த சத்தியுகம் வருது. அதுக்கு முன்னாடி கடைசி 100 வருடத்தில் தான் சிவபெருமான் பிரம்மா உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ 100 வருடம் முடிந்து இந்த பூமி மீண்டும் சொர்க்கமாக ஆகுது. கலியுகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கீழான குணங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் சூத்ரன் சொல்கிறது. சூத்ரன்னா கீழான குணமுடையவன் அர்த்தம். அது தனி ஜாதியையோ மதத்தையோ குறிக்கல, மாறாக கலியுகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் குறிக்குது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி. சத்தியுகத்தில் வாழ்பவர்கள் தேவதைகள், அடுத்தது திரேதாயுகத்தில் வாழ்பவர்கள் சத்திரியர்கள். அதாவது அதே ஆத்மா மறுஜன்மம் எடுத்து வரும்போது அதோடைய குணம் கொஞ்சம் குறையுது. அடுத்து துவாபர யுகத்தில் வரும்போது இன்னும் குணம் குறையிறதுனால அவங்க வைஷ்யர்கள். சூத்ரர்கள் அனைத்து குணத்தையும் இழந்தவர்கள். அப்படி இருப்பவர்கள் எப்படி அனைத்து குணமும் நிரம்பியவர்களாக திடீர்னு மாறுறாங்க, நாராயணனாக மகாவிஷ்ணுவாக ஆகுறாங்க ஆட்சியை பிடிக்க அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா? ஆனால் ஒரு சகோதர ஆத்மாவுக்கு மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்திருக்குது பாருங்கள். உண்மையில் அவரை கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் முன்ஜென்மம்னா இதைத்தான் நாம் தெரிஞ்சுக்கணும். மற்ற முன்ஜென்மம் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இப்போ என்னுடைய முன்ஜென்மம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? கண்டிப்பாக இதை விட நான் நல்லா தான் இருந்திருப்பேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செஞ்சு தான் கீழே இறங்குறேன். ஆனால் இப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் இருக்குது? அல்லது என் முன்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அல்லது உங்கள் முன்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு தான் என்ன லாபம் இருக்குது? ஆனால் மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனால அனைவருக்கும் லாபம் இருக்குது. அந்த மகாவிஷ்ணுவின் முன்ஜென்மத்தில் நடக்கிற விஷயத்தின் நினைவாக வருவது தான் மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான், எல்லா மத வேதங்களும். ஆனால் என்ன ஒரு விஷயம், இறைவன்
அவரை நினைத்து ஆத்மாவில் இருக்கும் குப்பையை அழிக்க சொல்கிறார், அசுர குணத்தை அழிக்க சொல்கிறார். ஆனால் கதையில் அவங்க ராமாயண மகாபாரதத்திலெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அசுர குணத்திற்கு பதிலாக அசுரனாக வெளியில் ஒருத்தன் இருக்கிறான், அவனை அழிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அசுர குணத்தை அழிக்கிறாங்கன்றது அதில் மறைஞ்சிருக்குது. வெளியில் இருக்கிறவனை கொலை பண்ணால் நம்ம எப்படி அவங்கள கோயில் கட்டி கும்பிடுவோம்? ஸோ சொர்க்கத்தில் அவ்வளோ தூய்மையாக இருந்தாங்க. ஆனால் இந்த அழிக்கிற வேலையெல்லாம் சொர்க்கத்தில் நடக்கலை, நரகத்தின் இறுதி 100 வருடத்தில் நடக்குது. கடவுள் வந்து அந்த 100 வருடத்திற்கு சங்கம யுகம்னு பேர் வைக்கிறார். நீங்கள் கலியுகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது இந்த ஞானத்தை எடுத்த பிறகு. அதனால் கலியுகத்து விஷயத்தை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க, அந்த குணத்தையே வெளிப்படுத்தாதீங்க. நீங்கள் போக வேண்டியது சத்தியுகம், அதனால் அந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். சத்தியுகத்தில் யாரும் இச்சையாக பார்க்க மாட்டாங்க, ஆத்மாவைத்தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போவும் ஆத்மாவை பாருங்கள். ஆனால் அந்த சக்தி இல்லை, அதனால் சிவபரமாத்மாவை நினைவு செய்தபடி இருந்தால் அந்த சக்தி வரும் அப்படின்னு கடவுள் சொல்லி சொர்க்கத்தின் குணங்களை இப்போவே நமக்கு நிரப்புறார். ஒரு மகாவிஷ்ணு மட்டும் அங்கே பிறக்க போகிறது கிடையாது, அது ராஜ்யம். நாராயணன் இருப்பாங்க, லக்ஷ்மி இருப்பாங்க, பணக்கார பிரஜை, அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வீட்டில் வேலைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது ராஜ குடும்பம். இது இல்லாமல் பிரஜைகளின் மீது தான் ஆட்சி செய்வாங்க. அப்போ நிறைய பிரஜைகள் இருப்பாங்க. அப்போ மக்கள் தொகை 9 லட்சம், வெறும் 9 லட்சம். ஏன்னா கலியுகம் அழிந்த பிறகு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடலினால் சூழப்படும், கொஞ்சோண்டு இடத்தை தவிர்த்து. அந்த கொஞ்சோண்டு இடம் டெல்லி சார்ந்த பகுதி, அதுதான் சொர்க்கமாக இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வசிப்பாங்க எல்லோருமே. ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருடுறதுனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்போ கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது. அவங்களுக்கு சின்ன தலைவலி கூட இருக்காது. அப்போ கண்டிப்பாக ஆஸ்பத்திரியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி உலகம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். இது பைபிள் குரானில் கூட இருக்குது. அப்படின்னு அர்த்தம், சிங்கம் புலி கூட தாவரத்தை தான் சாப்பிடுமே தவிர விலங்கை அடித்து சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி உலகம் சொர்க்கம். அப்போ மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு என்ன லாபம்னா, அது இப்போ நடந்துட்டு இருக்குது. அந்த கடைசி 100 வருடத்தில் தான் இருக்கிறோம். இப்போ அந்த மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மமாகிய பிரம்மா சூக்ஷ்மவதனத்தில் இருக்கிறார் இப்போவும். ஏன்னா அவர் சொர்க்கத்துக்கு தயாராகிட்டார். ஆனால் சொர்க்கம் இன்னும் உருவாகலை, கலியுகம் அழிந்த பிறகு தான் வரும். ஸோ அது வரைக்கும் சூக்ஷ்மவதனத்தில் இருப்பார். அடுத்தது சூக்ஷ்ம உடலையும் விட்டுட்டு பரந்தாமத்திற்கு போகும்போது எல்லாருமே போக ஆரம்பிப்போம். அடுத்தது யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு தகுதி பெறுகிறார்களோ, அதாவது ஃபுல் ஆத்ம உணர்வில் வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிட்டாங்களோ இறைவனை நினச்சி, அவங்க தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறப்பாங்க. ஸோ மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக சிவபெருமான் வந்துட்டாருன்னு நமக்கு தெரியும். அவர் தான் இந்த காலச்சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கிறார், பிரம்மாவுக்கு கொடுக்கிறார். ஆனால் பிரம்மாவின் அடுத்த ஜென்மமாகிய மகாவிஷ்ணுவுக்கு ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் சுயதர்சன சக்கரம். சுயம் நாம் யார்? ஆத்மா. சுயம்னா நான் யார்? ஆத்மா. தரிசன சக்கரம், அந்த ஆத்மாவின் தரிசனம், அதோடைய காலச்சக்கரம் எத்தனை ஜென்மங்கள், அதிகபட்சம் 84 பிறவி எடுக்கும். ஸோ இதை பற்றிய ஞானத்தை சிவன் கொடுக்கிறார், ஏன்னா அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் கீதையில் தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க, சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணர் இதை சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க. அர்ஜுனனை பார்த்து, நீயும் நானும் எப்பவும் இருக்கிறோம் அர்ஜுனா, ஆனால் உனக்கு உன்னுடைய முன்ஜென்மங்கள் தெரியாது, எனக்கு தெரியும். இதை சிவன் சொல்கிறார் பிரம்மாவுக்கு. உனக்கு உன்னுடைய முன்ஜென்மம் தெரியாது, நீ தான் ஆரம்பத்தில் கிருஷ்ணனாக இருந்த, இப்போ மறுஜென்மம் எடுத்து இப்படி ஆயிட்ட. மற்றபடி ஆத்மாவும் அழியாதது, பரமாத்மாவும் அழிய மாட்டார், எப்போவுமே இருக்கிறோம். ஏன் நான் கிருஷ்ணன் சொன்னேன் அப்படின்னா, கிருஷ்ணர்ன்றது குழந்தை பருவத்துடைய பேர். பெருசாகி திருமணம் நடக்கும் பொழுது அவங்க பேர் நாராயணனாகவும் ராதையின் பேர் லக்ஷ்மி என்றும் மாற்றி வைக்கப்படுது. ஏன்னா அது ராஜாராணி பதவியின் பெயர். 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன்ற மாதிரி 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன், 3ஆம் நாராயணன், அவங்க வம்சமே 8 வம்சம் இருக்கும். அதனால தான் அஷ்டலக்ஷ்மிகள், 8 வெவ்வேறு நாராயணனை திருமணம் செய்த 8 வெவ்வேறு பெண்களைத்தான் அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம். அதேமாரி திரேதாயுகத்தில் 12 ராமர் சீதை இருப்பாங்க. இது எந்த வேதத்திலும் போட்டில்லை. இறைவன் தான் இந்த ஞானத்தை
நமக்கு கொடுக்கிறார். ஸோ அவருடைய முன்ஜென்மத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது தான் அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் பொழுது நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். இப்போ தான் சிவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதன் மூலமாக முதலாம் நாராயணன் பதவி ஓகே, அவர் ரிசர்வ் ஆகிடுச்சு. மற்ற 7 நாராயணன் பதவி இருக்குதுல்ல, அது இல்லாமல் நிறைய ராஜ பதவி இருக்குது, பணக்கார பிரஜை பதவி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நாராயணன் முதல் நாராயணன் ஆக முடியாட்டினாலும் அந்த நாராயணனுக்கு மகனாக பிறக்கலாமே. ஸோ நிறைய ஆதி நாராயணன் ஆதி லக்ஷ்மின்றாங்க. ஸோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நிறைய நாராயணன் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அதை நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? எப்பயாவது ஆதி ராமன் ஆதி சீதான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ நாராயணனுக்கு மட்டுமே அது பொருந்தும். ஏன்னா நிறைய நாராயணன் இருக்கிறாங்க. இப்போ நாராயணன் ஆகிறதுக்கு நாம் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அந்த குணத்தை தான் நான் வெளிப்படுத்துவேனே தவிர கலியுகத்தின் குணத்தை வெளிப்படுத்த மாட்டேன் என்ன ஆனாலும். ஏன்னா பிரம்மா அந்த ஊரே அவரை எதிர்க்கும் பொழுது நிறைய போலீஸ் கேஸெல்லாம் போடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கு ஈக்குவலாக ஒரு சகோதரி பக்காவாக வராங்க ஞானத்தில். அவங்கள மம்மான்னு சொல்லுவாங்க. மம்மன்னா அம்மான்னு அர்த்தம். சரஸ்வதி, பக்தியில் சரஸ்வதின்னு நாம் சொல்கிறது அவங்கள தான். ஸோ இந்த பிரம்மா மூலமாக சிவன் உலகத்தை படைக்கிறார். மற்றபடி பிரம்மாவுக்கு வந்து 4 கை 4 தலை அப்படிலாம் இருக்காது. ஸோ அதுக்குள்ளே ஆன்மீக ரகசியம் இருக்குது. என்னென்னா 4 யுகத்தையும் பார்த்தவர் 5வது யுகத்தையும் பார்க்குறார். 5வது யுகத்தில் உடல்ன்ற உணர்வையே அவர் இழக்கிறது தான் சிவன் 5வது தலையை கிள்ளி போட்டார் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த பிரம்மாவை பிள்ளையார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த சரஸ்வதி தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் தலைவியாக அவர் நியமிக்கிறார். இவர் ஆகலை. ஒரு பெண்களின் குழுவை அமைத்து ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அவங்க பொறுப்பில் அதில் தலைவியாக மம்மாவை நியமித்தார். எல்லோரும் சாப்பாட்டுக்கு தட்டு எடுத்துகிட்டு வரிசையில் நிற்கிற மாதிரி இவரும் வரிசையில் தான் போவாரே தவிர இது என்னுடைய சொத்து தானே, சொன்னால் என் ரூமுக்கு வரப்போகுது அப்படிங்கிற எண்ணம் வரல. மற்றவங்க சொன்னாலும் அவர் கேட்கலை. காரணம் இது என்னதுன்னு அவர் நினைக்கலை. ஸோ அப்படி முழு பிச்சைக்காரனாக இப்போ இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனாக உலக மகாராஜாவாக ஆக முடியும்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இந்த விஷயம் தெரியாமல் கண்ணை மூடிட்டு போய் நீங்கள் நாராயணன் கோயிலில் வணங்குறதுனால என்ன லாபம்? ஸோ அதனால தான் அந்த சகோதரர் வந்து மகாவிஷ்ணுவின் முன்ஜென்மத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு புத்திசாலி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டும் இருக்குது. உண்மையிலே அந்த மகாவிஷ்ணுவை தான் கேட்டாங்களா, அல்லது இப்போ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு அந்த மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மத்தை கேட்குறாரா அப்படின்னு இப்போ எனக்கு பேசிகிட்டே இருக்கும்போது ஒருவேளை அந்த மகாவிஷ்ணுவை தான் கேட்டிருப்பாரோ, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு தோணுது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அவருடைய முன்ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? சொர்க்கத்தில் சத்தியுக நாராயணனுடைய முன்ஜென்மத்தை தெரிந்து கொண்டால் அவரை மாதிரியே முயற்சி செஞ்சு நீங்கள் அங்கே போகலாம். அதற்கான ஞானத்தை கடவுளே கொடுக்கிறார். மற்றபடி இந்த மகாவிஷ்ணு மட்டுமில்லை, எந்த துறையில் ஃபேமஸாக இருந்தாலும் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருடைய முன்ஜென்மத்தை பற்றிலாம் சொல்ல, ஒரே ஒருத்தரை பற்றி தான் சொல்கிறார் மகாவிஷ்ணுவை பற்றி. ஏன்னா அவர் தான் சொர்க்கத்தில் முதல் மகாராஜா. அவருடைய பல ஜென்மங்களின் இறுதி ஜென்மத்தில் தான் சிவன் அவர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இதை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப 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 நடக்கும். அப்படின்னா 5000 வருடம் முன்பு இதே வீடியோவை இதே நாள் நான் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நாள் இதே வீடியோவைத்தான் நான் போடுவேன். நீங்களும் இதே மனநிலையில் தான் கேட்பீங்க. அப்போ என்ன கமெண்ட் போடுவீங்களோ அதே தான் போடுவீங்க. நினச்சி பார்க்கவே எவ்வளோ மெய்சிலிருப்பாக இருக்குது. ஸோ அங்கே நாம் போகிறதுக்காக மகாவிஷ்ணுவின் வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை வரலாறு இல்லை, அவருடைய முன்ஜென்மத்தை. ஏன்னா உண்மையான வரலாறு மகிமை எல்லாமே சிவனுக்கு. அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுளுக்கு தான். ஏன்னா அவர் ஞானத்தை கொடுக்கலன்னா இவர் எப்படி மகாவிஷ்ணுவாக ஆகி இருக்க முடியும்? உலகமே அழிஞ்சில்ல போயிருக்கும், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி. ஸோ அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். மற்றபடி
பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவோ மற்ற ஆன்மீகவாதியோ அல்லது எந்த துறையில் பிரபலமாக இருப்பவர்களும் ஜென்ரலாக சமீபமாக இந்த பூமியில் வந்தவர்கள். சமீபமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் ஏன்னா இப்போ இது ஒரு மரத்தை தலைகீழ கவுத்து வச்ச மாதிரி இருக்குல்ல, இதன் விதையாக சிவன் இருக்கிறார். இந்த தண்டு பகுதி தான் சொர்க்கத்தில் வருவது. ஏன் தண்டு பகுதின்னு காட்டியிருக்கிறாங்கன்னா, ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே வழி. அங்கே இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இந்த மாதிரி குழப்பம்லாம் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா ஆரம்பத்தில் தோன்றிய, சனாதனன்னா அழிவற்ற தேவதைகளின் தர்மம். ஆத்மா அழிவற்றது. ஸோ ஆரம்பத்திலே வந்துட்டாலே அழிவற்றவர்கள் கடைசி வரையும் இருப்பாங்க. ஆனால் அந்த தர்மம் இருக்கான்னா இல்லை. ஏன்னா காமம்னாலே என்னன்னு தெரியாதவங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இங்கே வரும்போது காமத்தில் விழறதுனால தன்னை ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ மகாவிஷ்ணுவாக ஆக போகிற அந்த பிரம்மா உடல் மூலமாக சிவன் சொல்கிறார் காமன் மகாசத்ருன்னு. ஆனால் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு சொல்கிறார் காமத்தினால் கடவுளை அடைய முடியும்ட்டு. இன்னொரு வீடியோவில் சொல்கிறார் கடவுளை எல்லாம் அடையலாம் முடியாது, கடவுளாகவே நீங்கள் ஆகிடுங்கன்றார். ஸோ அப்போ இந்த மகாவிஷ்ணுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஸோ பெரும்பாலும் இவங்க எல்லோரும் என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலே வந்த ஆத்மாக்கள் மறுஜன்மம் எடுத்து ஆத்ம சக்தி இழந்திருக்கும். ரொம்ப ஏழைகளாக இருப்போம் நாமெல்லாம். ஆனால் இப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சமீபமாக வருவாங்க. சமீபமாக வர ஆத்மா அதுக்கு முன்னாடி காமம் கோபம் எதுலேயும் விழாததுனால அதுக்கு கொஞ்சம் பவர் இருக்கும், அதனால் சீக்கிரமாக முன்னேறிடும். அதே நேரத்தில் உலக அழிவின் நேரத்தில் வர்றதுனால பாவமும் செய்யணும் இல்லையா. அதே நேரத்தில் பாதி வாழ்க்கை வரைக்கும் சூப்பராக இருக்கும், அதுக்கு அடுத்தது துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் பரம்பொருள் ஃபவுண்டேஷன், ஏன்னா மகாவிஷ்ணுவை தான் பரம்பொருள்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பரம்பொருள் கிடையாது, சிவன் தான். பட் அதுக்காக தான் அவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பேர் வச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ அவர் இதுதான் அவருடைய முதல் ஜென்மம் நம்ம சொல்ல முடியாது. மேபி ஒரு 2-3 ஜென்மம் முன்னாடி இருக்கலாம். அல்லது ஒருவேளை சொர்க்கத்துக்கே வந்திருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம அடித்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்திற்காக கடவுள் அவரை பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. ஏன்னா குறுகிய காலத்தில் புகழின் உச்சத்தை அடைகிறாரு. அவர் ஆன்மீகத்தை பரப்புறதுக்காக அவருக்கு பிரச்சனை வருது. இல்லை வேறு ஏதோ இப்போ நிறைய பேர் பாலியல் குற்றத்தில் சிக்கினாங்க, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆன்மீகத்தை பற்றி பேசியதற்கே அவருக்கு பிரச்சனை வருது. அப்படின்னும்போது ஏதோ ஒரு விசேஷமான ஆத்மாவாக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மற்றபடி விசேஷ ஆத்மானா என்ன அர்த்தம்னா, கடவுள் அவரை பயன்படுத்தி ஏதோ ஒன்று பண்ணலாம், அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். அடுத்தது, கடவுளை அடைய முயற்சி பண்ணாதீங்க, கடவுளாக ஆகுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கல் இருக்குது, கல் கடவுளாக இல்லை, ஆனால் அதையே பிள்ளையார் சிலையாக உருவாக்குறாங்க, அல்லது ஒரு சாமி சிலையாக உருவாக்குறாங்க. இப்போ அது சாமி ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? கல்லா சாமி? கல்லுக்குள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களெல்லாம் நீக்கிட்டீங்களா, நீங்களும் கடவுள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கடவுள் அப்படின்னு, நானும் கடவுள், எனக்குள்ளே இருக்கார் கடவுள், உனக்குள்ளே இருக்கார் கடவுள்ன்றவங்க எல்லாம், அதாவது இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் ஒரு டைமுக்கு அப்புறம் தன்னை கடவுள்னு சொல்லாமலே சொல்லிவிடுவாங்க. எல்லோரும் அவங்க காலில் விழுவாங்க. மகாவிஷ்ணு செய்த ஒரே பாவம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, எல்லோரையும் அவர் காலில் விழ வச்சார். யாரும் என் காலில் விழக்கூடாதுன்னு நானே சொல்லியிருக்கிறேன்னு இன்டர்வியூவில் கொடுத்த பிறகு தான் விழவே செஞ்சாங்க. அது அவரே பெருமையாக எடுத்தெல்லாம் கூட போட்டார். அது மிகப்பெரிய பாவம். ஏன்னா கடவுளுக்குரிய மரியாதையை, அதாவது நானே கடவுள், எனக்குள்ளே கடவுள் இருக்கார், உனக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய பாவம் தான். காலில் விழ வைக்கிறதும் பெரிய பாவம் தான். ஸோ இந்த ஜென்மத்தில் அவர் செய்த மிகப்பெரிய பாவம் இதுவாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலும் கர்மாவை பற்றி பேசியது, முன்ஜென்மம் பற்றி பேசியது, இது எதுவுமே இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கைகள் தான். அதனால் இது இல்லை, எதுலேயுமே இல்லை. அவர் சித்தர் சொன்னதை சித்தர்லாம் கிடையாது, அது கீதையிலே இருக்குது. ஆக்சுவலாக எல்லா மதத்துலேயுமே இருக்குது, பட் கீதையில் நேரடியாகவே இருக்கும்.
ஏன்னா அங்கே கடவுள் வருவதே கர்மத்தின் விதியை போதிப்பதற்காக தான். உண்மையில் இப்போவும் கடவுள் என்ன பண்ணுறாரு, நீங்கள் பாவம்லாம் செஞ்சுருக்கிறீங்க, அந்த காமம் கோபம் இதை எல்லாத்தையும் விட்டுருங்க, அதாவது பாவ கர்மத்தை விட்டுட்டு இறைவன் நினைவில் இருக்க இருக்க அந்த இறைவனுடைய குணங்களே உங்களுடைய குணமாக மாறும், இறைவனுடைய ஞானத்தையும் கேட்கும் பொழுது. அப்போ அந்த குணங்கள், அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே நீங்கள் உருவாக்க பாசிட்டிவான வாயுமண்டலம் உங்களை சுற்றி உருவாகும். இன்னும் சக்திசாலியாக எண்ணங்களை உருவாக்க உலகம் முழுவதும் இந்த வாயுமண்டலம் உருவாகும். அப்படித்தான் இந்த நரகம் சொர்க்கமாக மாற்றப்படுது. ஆனால் இந்த விஷயத்தில் நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறா? சிவபெருமான் கற்றுக் கொடுக்குறார். இல்லைன்னா நமக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால் நாம் சொர்க்கத்தின் தேவதையாகிறோம், கடவுள் கிடையாது. 33 கோடி தேவதைகள், அவங்க தெய்வங்கள், தெய்வீக குணமுடைய மனிதர்களைத்தான் தேவதைகள் அல்லது தெய்வங்கள்னு சொல்கிறதே தவிர கடவுள் கிடையாது. கடவுள் ஒருவரே. இந்த 33 கோடி தேவதைகளை உருவாக்குறாரு பாருங்க, அவர் தான் கடவுள். இவங்கெல்லாம் கடவுளுடைய உன்னதமான படைப்புகள், அவ்வளவுதான். ஸோ அதை அப்போ மகாவிஷ்ணு சொல்கிற மாதிரி தீய விஷயங்களை நீக்கிட்டால் கடவுளாக முடியாது, தெய்வமாக முடியும். ஆனால் எப்படி நீக்க முடியும்? ஏன்னா அவர் காமமே ரைட்டுன்னு தான் பேசிகிட்டு இருக்கார் நிறைய வீடியோவில். இப்போ ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, பட் அதை நான் கவனித்ததே கிடையாது. அது எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்கன்னு தெரியல. பட் ஜென்ரலாகவே அவர் காமத்துக்கு ஆதரவாக பேசுவார், ஓரினச்சேர்க்கைக்கு ஆதரவாக பேசுவார், சுய இன்பத்துக்கு ஆதரவாக பேசுவார். ஸோ இதுக்கும் கடவுளுக்கும் நேர் எதிர் இல்லையா? இதை நான் மெயினாக ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தப்பு எதுனே தெரியாமல் நீங்கள் எப்படி நீக்குவீங்க? கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் எப்படி போகும்? இதில் ஏதாவது ஒன்றாவது அவருன்னு இல்லை, எந்த குருமார்கள்கிட்டேயோ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்கிட்டேயோ போய் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா அதை நீக்கக்கூடிய வழி இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அவர் சொல்கிறார், என் நினைவில் இருக்கத்தான் அந்த சக்தி வரும். அப்போ கடவுளை பற்றி யாரும் போதிக்க முடியாது. ஏன்னா கடவுள் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது, அவரே சொன்னால் தான் உண்டு. ஸோ அதை தான் இப்போ சொல்கிறார். அப்போ இவர் சொன்ன மாதிரி அழுக்கு நீங்கினால் நீங்கள் தெய்வமாகலாம். அவர் கடவுள்னாரு, அது தப்பு, பட் தெய்வமாகலாம். ஆனால் அது தானாக நடக்குமா? மனிதருடைய வழியை கேட்டால் நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. இறைவன் கொடுக்குற முரளி, அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிற அந்த முரளியை தினம் தினம் படித்து அதையே சிந்தனை செய்ய இந்த ஞானத்தை பிறருக்கு சொல்ல தான் உங்களுடைய குணம் மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ மற்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா குருமார்களும் அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இல்லையா? ஜக்கி வாசுதேவ் பார்த்திங்கன்னா பேர் என்னன்னு கேட்டதுக்கு அவர் டென்ஷன் ஆனார். அவர் பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கு, என்னதுக்கு ஜக்கின்னு கூப்பிட்றேன், சத்குருன்னு கூப்பிடுன்றார். சத்குரு சிவனுடைய பேர், சத்தியமான குரு கடவுள் மட்டும்தான். இவர் கடவுளுடைய பேரை வச்சுக்கிட்டு அந்த பேரை தான் கூப்பிடணுன்னு அடம் பிடிக்கிறார். ஸோ அது கோபப்பட்டார். அது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ கடவுள் பேரை தனக்கு வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அடுத்தது இவரும் பார்த்திங்கன்னா அந்த ஈகோ பிரச்சனையினால் அவர் இன்சல்ட் பண்ணிட்டாருன்னு இவர் பல மடங்கு இன்சல்ட் பண்ணார். இயேசு ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்ட சொன்னார். இவர் அதை விட வேகமாக அடிக்கிறது. ஸோ அது மனித இயல்பு. ஸோ தெய்வீக இயல்பை உருவாக்குறதுக்கு தான் கடவுள் வரார். ஸோ மனித வழியினால் அது நடக்காது. பிரம்மஸ்ரீ நித்யானந்தா பார்த்திங்கன்னா இறந்துட்டார் இல்லையா, வயசானவர். அவ்வளவு அகங்காரமாக இருக்கும் அவருடைய பேச்சு துணையிலே. ஆனால் அவர் சொல்கிறதுல நிறைய விஷயங்கள் நல்லது இருக்கும். கடவுளை பற்றி அவர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாததுன்றதை விட காமெடியாக இருக்கும். ஒரு நாள் விந்து கடவுள்னு, ஒரு நாள் காற்று கடவுள்னு, ஒரு நாள் உணவு கடவுள்னு, இப்படி மாற்றி எதையாவது சொல்லிகிட்டு இருப்பார். மொத்தத்தில் மனிதர்களால் உண்மை பேச முடியாது. ஒரே வழி, உலகத்தில் ரெண்டே வழி, ஒன்று கடவுளுடைய வழி, மற்ற அனைத்தும் சாத்தானுடைய வழி. ஒரு பாட்டு கூட வரும் பாருங்கள், சினிமா பாட்டில் அந்த உண்மை வெளிப்பட்டிருக்கு. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி. ஸோ அந்த ஒரு வழியை சொல்வதற்குத்தான் கடவுள் வரார், இல்லைனா அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. நானே கடவுள், உனக்குள்ளேயே இருக்கார், எனக்குள்ளேயே இருக்காருன்னா அப்புறம் எங்கே நீங்கள் கடவுள் வந்துட்டாருன்னா நீங்கள் கேட்க போகிறீங்க? அப்படியே தெரிந்தால் கூட, இப்போ மகாவிஷ்ணுவே நம்ம வீடியோ பார்த்தா இதை வச்சு நம்ம பேசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாரே தவிர, ஆல்ரெடி அப்படி பண்ணுறார் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும், நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தோணாது. இறைவனுடைய ஞானத்தை ஃபுல்லாக காப்பி அடித்து சொல்லவும் முடியாது.
இந்த ஞானம் ஃபுல்லாக புரிஞ்சிடுச்சு, அனுபவ ரீதியாக உணர்ந்துட்டால் அதை நாம் வியாபாரம் பண்ண மாட்டோம். ஏன்னா கடவுளுடைய ஞானம் முழுக்க முழுக்க இலவசம் தான். நீங்கள் எந்த பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஆனால் இந்த ஞானத்தின் மூலமாக நரகம் சொர்க்கமாகவே மாற்றப்படுது. ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களாம். இந்த ஞானம் தெரியாமலே பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு இதுக்கு முன்னாடி பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு போடுவார். வெறும் மகாவிஷ்ணு எங்கெங்கே மதிக்கிறாங்க அப்படின்ட்டு அது ஒரு பிஸ்னஸ்க்காக தான் போடுறன்றதை அவரே ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டார். அதை உண்மையிலே மகாவிஷ்ணு கோயில் கும்பிட்றாங்களே அந்த மகாவிஷ்ணு அவர் தான் அதுக்கு முன் ஜென்மத்தில், அதாவது இந்த ஜென்மத்தில் பிரம்மாவாக இருக்கிறார். ஸோ பிரம்மஸ்ரீ அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீனா உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். சொர்க்கத்தில் வாழ்பவர்களை தான் உயர்ந்தவர்கள், ஸ்ரீநாராயணன், ஸ்ரீலக்ஷ்மி அப்படிலாம் சொல்ல முடியும், ஸ்ரீராமர் அப்படிலாம். இங்கே இருக்கிற யாருக்குமே, கலியுகத்தில் இருக்கிற யாருக்கும் ஸ்ரீன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நம்ம ஸ்ரீதர், ஸ்ரீலக்ஷ்மி இப்படியெல்லாம் பேர் வைக்கிறோம், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த ஆன்மீக குருமார்கள் இருக்கிறாங்க பாங்க, ஸ்ரீ 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 ரவிசங்கர், ஸ்ரீ 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 இப்படி நிறையா இருக்கும். நீங்கள் ஆன்மீக திருவிழா கோயிலில் பேச்சாளர் வரும்போதெல்லாம் அந்த பேனரில் பாருங்களாம், அத்தனை ஸ்ரீ போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்ரீக்கும் அர்த்தம் தெரியாது அவங்களுக்கு. ஸோ இறைவன் எப்போ சிவன் எப்போ பிரம்மா உடலில் வந்தாரோ அப்போ தான் அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறாரு. அப்போ அவர் பிரம்மஸ்ரீலாம் கிடையாது. ஏன்னா நம்ம மாதிரி சாதாரண மனிதன் தான். அப்புறம் இறைவனுடைய ஞானத்தை கேட்டு கேட்டு தன்னை தூய்மைப்படுத்தும் பொழுது அந்த கடைசி நேரத்தில் உடலை விட்டு பிரிகிறார் இல்லையா, அப்போ சம்பூர்ண நிலையை அடைகிறார், தூய்மை ஆகிறார். அப்போ வேணால் ஸ்ரீன்னு சொல்லலாம். ஸ்ரீ பிரம்மா, பிதா ஸ்ரீ பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினி ஃபேன்ஸுக்கெலாம் பார்த்தா கமல்ஹாசனை பார்த்தாலே பிடிக்காது. கமல் ஃபேன்ஸுக்கு ரஜினியை பார்த்தாலே பிடிக்காது முதல்ல. இப்போ அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸுக்கு விஜயை பிடிக்காது, விஜய் ஃபேன்ஸுக்கு அஜித்தை பிடிக்காது. இது சினிமாக்காரர்கள் மத்தியில் மட்டுமில்லை, இந்த ஆன்மீக குருமார்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு யாருக்குமே கடவுளை பிடிக்காது. ஏன்னா கடவுளுடைய ஞானம் மனித ஞானத்துக்கு முற்றிலும் வேறுபட்டது. அதைத்தான் நாம் சொல்கிறோம். ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவோடைய தீவிர ரசிகர்களும் நம்ம இதுக்கு முன்னாடியே எப்போத்துலேருந்தோ நம்ம வீடியோ போட்டுட்ருப்போம். ஸோ அவங்க இந்த மாதிரி தவறு பண்ணுறாங்க, குறிப்பாக காமத்தினால கடவுளை அடையலான்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அப்பப்போ பேசுவோம். அப்போ நம்மளை திட்டுவாங்க. ஸோ அதில் இப்போ சமீபமாக ஒரு சகோதரி, உன்னை பார்த்தாலே என் சந்தோஷமே போயிடுது. ஏன்னா மனிதன் மீது பற்று, கடவுள் மேலே வைக்க வேண்டிய அன்பு தூக்கி மனிதன் மேலே வச்சதுனால வந்த வினை. ஸோ அந்த சகோதரிக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் புத்தி வேலை செய்கிறதுக்காக. ஏன்னா சக்தி கொடுத்தா தான் புத்தி வேலை செய்யும். ஏன்னா ஆத்மா தூய்மையானால் தான் புத்தி வேலை செய்யும். தூய்மை ஆக்குறதுக்கு சக்தி கொடுக்கணும். ஸோ அந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லோருக்கும். இப்போ உக்ரைனில் கஷ்டப்படுறாங்க, கணவனை இழந்து பெண்கள்லாம் தனியாக இருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்வாதாரத்துக்காக பாலியல் விஷயங்களுக்கு வலுக்கட்டாயமாக தள்ளப்படுவாங்க இல்லையா. வேறு ஒரு அந்நிய நாட்டில் போய் கை குழந்தையோட ஒரு பொண்ணு போய் நின்னா என்னென்ன நடக்கும் இந்த கலியுகத்தில். அதேமாதிரி அங்கே பாலஸ்தீனில் நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துருக்கிறாங்க. நமீபியாலையும் சாப்பாட்டுக்கு இல்லை, நிறைய இடங்கள். ஆக்சுவலாக ஆஃப்ரிக்காவில் நிறைய இடங்களில் பஞ்சம். இது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நிலச்சரிவில் கேரளாவில் 4 கிராமம் போச்சு, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. அத்தனை பேருக்கும் அவங்கவுங்களுடைய கர்மாவின்படி நடந்தால் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் துடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சக்தியை நம்ம ஒரு இடத்துல இருந்து கொடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, நான் அழியக்கூடிய உடம்பில் வெறும் ஆத்மா. கடவுள் ஞானம் எப்போ கிடச்சதோ அப்போவே நம்ம செத்துட்டோம், வெறும் ஆத்மா. இப்போ நாராயணன் ஆகணும், அதுதான் லட்சியம். அப்போ உடல் இல்லாத ஆத்மா இருக்குது, உடல்ன்றதே மறந்துடுங்க, ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும், உடலையே பார்க்கக்கூடாது. ஸோ நான் ஆத்மா, என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா, அவர்கிட்ட நான் போயிட்டேன். ஏன்னா ஆத்மாவுடைய வீடு அதுதான், வெறும் ஆத்மா அங்கே தான் இருக்கும்.
அப்போ இறைவனோடு நான் இருக்கிறேன் அந்த பரந்தாமத்தில். அதை தான் பரலோகம் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் அவரோடு இணைஞ்சு இருக்கிறேன். அங்கேயே இருந்தும் நீங்கள் உலகம் முழுவதும் சக்தி கொடுக்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும். உதாரணத்துக்கு இந்த சகோதரி இறைவனை பற்றி ஞானத்துக்கு சொல்லும்போதெல்லாம் டென்ஷன் ஆகிற எல்லா சகோதர சகோதரிகளுக்குமே இதை புரிஞ்சிக்கக்கூடிய, உன்னுடைய அப்பா கடவுள் பேசுகிறார், அது உனக்கு புரியலையா அப்படின்னு அந்த கருணையோட சக்தி கொடுக்கணும். அப்போ அந்த ஆத்மா தூய்மையாகும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்ரைன், பாலஸ்தீன் இந்த மாதிரி இடத்துல தினம் தினம் செத்து பிழைக்கிற நம்முடைய சகோதர சகோதரி ஆத்மாவுக்கு உடம்புக்கு கிடையாது. ஸோ ஆண் பெண் எல்லா உடலையும் மறந்து வெறும் ஒலி அங்கே இருக்குது, வேதனை அனுபவிக்குது. அந்த ஆத்மாவுக்கு ஃபுல்லாக ஒரு டென்ட்டில் கேம்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகதிகள் முகாமில் இருப்பாங்க இல்லையா பெரும்பாலும். ஸோ அங்கே மையப்பகுதியில் அல்லது மேலேயோ இருந்து அப்படியே ஒளியாக நானும் என் தந்தை சிவனும் இணைந்த ரூபத்தில் அந்த இடம் முழுவதும் தூய்மையின் அதிர்வலைகளை பரவச் செய்கிறோம் அப்படின்ற எண்ணத்தை திரும்ப திரும்ப உருவாக்கும்போது அவங்கள அறியாமல் ஒரு விதமான தைரியத்தை அனுபவம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆத்மா தூய்மையாகும், தூய்மையானால் அமைதியாகும், அமைதியாகும்போது நம்ம பயப்படுறது தேவையற்றதுன்னு தோணும். அடுத்து என்ன பண்ணணுன்ற தெளிவு வரும். ஏன்னா அவங்க யாரை இழந்தார்களோ அவங்கள நம்பி இவங்க கிடையாது, கடவுளை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவு வந்துட்டாலே தைரியம் வந்துடும். ஏன்னா அதைவிட மோசமாக உலகம் முழுவதும் நடக்கத்தான் போகுது. அந்த நேரத்தில் இந்த ஞானம் அனைவருக்கும் கிடைக்கத்தான் போகுது. இப்போவே கிடைச்சிடும். அப்போ அதை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் இந்த மாதிரி ஒளி வர்றது, அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வமாக நம்ம மூலமாக கடவுள் காட்சி காட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்புவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டைம் இருக்காது. இப்போவே நம்ப ஆரம்பித்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னா பாவத்தை எரிக்க முடியும். இல்லாட்டினா தண்டனையெல்லாம் அனுபவித்த பிறகு இறைவனை நினைப்பாங்க. எதுக்குன்னா அப்போ தான் மேலே போக முடியும். ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்ன்ட்டு போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்திற்கு வருவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக்கல, நிச்சய புத்தி இல்லாத காரணத்தினால. ஸோ நரகமான பிறகு அவங்க ஒவ்வொரு கல்பத்திலையும் எப்போ வருவாங்களோ அதே இடத்தில் தான் வருவார்கள். ஸோ எல்லோருக்கும் சக்தியை கொடுப்போம். ஸோ மகாவிஷ்ணு சகோதரர் அவரும் நிறைய பிரச்சனைகளை இப்போ எதிர்கொள்ளலாம். ஸோ அவருக்கும் மன அமைதிக்கான சக்தியை, சுபபாவனையை நாம் கொடுப்போம். ஸோ நிறைய பேர் விதவிதமான நோய்களில் இறக்கிறத பார்க்குறோம், காரணம் இல்லாமல் இறக்கிறத பார்க்குறோம். நிறைய பாலியல் குற்றங்கள் அங்கே கொல்கத்தாவில் நடந்துச்சு லேடி டாக்டருக்கு. பட் அது இல்லாமல் நிறைய பாலியல் குற்றங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் உலகம் முழுவதும். ஸோ அத்தனை சகோதரிகளும் முன்ஜென்மத்து பாவக்கணக்கு இருந்தாலும் கூட நாம் தூய்மையின் சக்தியை கொடுக்க அந்த சகோதரியுடைய பாவமும் ஓரளவு அழிக்கப்படும். அந்த சகோதரியை பாலியல் சீண்டல் பண்ணுறவனுடைய ஆத்மாவும் அதுவும் ஒரு சகோதர ஆத்மா தான். ஸோ அது தூய்மை ஆகும்போது நம்ம பண்ணுறது தப்புன்ற ஒரு உணர்வு வரும், மனசாட்சி வரும். ஸோ அந்த தப்பை நிறுத்தி அந்த சகோதரியை அது போன்ற சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதற்கு கூட அந்த சகோதர ஆத்மா கருவியாக மாறலாம். ஸோ இந்த சுபபாவனை சதா வைத்து கொண்டே இருங்கள். ஸோ மகாவிஷ்ணுவோடைய முன்ஜென்மம் பிரம்மா. மகாவிஷ்ணு சத்தியுகத்தின் முதல் ராஜா, பிரம்மா கலியுகத்தின் கடைசியில் வரார். இவர் தான் ஆரம்பத்தில் செல்கிறார். இதுதான் நீங்கள் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பார். அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி இருக்கும், அந்த தாமரை மலர் மேலே பிரம்மா இருப்பார். அப்போ பாருங்கள், பிரம்மா ஏறிட்டு இருக்கிறார், இவர் படுத்துட்டு இருக்கார். ஒன்று இறந்தால் படுத்துட்டு இருப்போம், அல்லது மயக்க நிலை உறக்க நிலையில் படுத்துட்டு இருப்போம். ஸோ ஆத்மா அனைத்து சக்தியும் இறந்து போன நிலையில் இருக்கும்பொழுது இறைவன் ஞானத்தை கொடுத்து நீதான் நாராயணன் எழுப்புறார். அப்படி எழுப்புறது தான் பிரம்மா எழுந்திருக்கிறது. இதுதான் பைபிள் குரான்லெல்லாம் இயேசு சொல்லியிருப்பார்ல, இறுதி நேரத்தில் உன்னை கல்லறையிலிருந்து எழுப்புவேன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கல்லறையிலிருந்து எழுப்புறது கிடையாது, ஆத்மா இறந்து போன நிலையில் இருக்குது. ஆத்மான்ற உணர்வே இல்லாமல் உடல் உணர்வில் மயங்கி கிடக்குது.
ஸோ அப்போ இந்த உடல்ன்ற கல்லறையிலிருந்து ஆத்மாவை எழுப்புறார், ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரார். ஸோ எல்லா மதத்திலும் இந்த ஒரே விஷயம் வெளிப்பட்டு இருக்கும். இந்த விஷயங்களை கடவுள் மட்டுமே சொல்லிக் கொடுக்க முடியும். இதன் மூலமாக மட்டுமே ஆத்மாவுக்கு நன்மை. ஏன்னா கடவுள் கற்றுக் கொடுக்கிற ஞானமே ஆத்மாவை பற்றிய ரகசியங்கள். அனைத்தும் நிரம்பிய ஆத்மா அனைத்தையும் இழந்துடுச்சு. புண்ணிய கணக்கெல்லாம் இழந்துடுச்சு, பாவக்கணக்கு நிரம்பிடுச்சு. ஸோ இப்போ இந்த பாவத்தை அழித்து புண்ணியத்தை நிரப்பணும். ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே வழி, இறைவனின் நினைவிலே மூழ்கணும். ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னை பார்த்தால் கோபம் வருது அப்படின்னா அந்த சகோதர சகோதரி ஆத்மாவை கேட்குறேன், உங்களுடைய நன்மைக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா? ஸோ எப்போவோ ஒரு நாள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு பதில் இப்போவே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோடைய நன்மை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் சொல்வதை கேட்க சொல்லலை, கடவுள் சொல்கிறத கேட்க சொல்கிறோம். ஸோ அதை தயவு செய்து கேளுங்கள். நீங்கள் யூடியூப்பில் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். நம்மளே வெப்சைட்டில் அந்த லிங்க்கெல்லாம் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். நம்மளுமே தமிழ் முரளி போடுறோம். அதை நீங்கள் ஒரு மாதம் கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அதை கேட்கும்பொழுதே உங்களுடைய மனம் என்ன நிலைக்கு போகுது அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது நீங்களே அந்த வெப்சைட்டில் போய் நீங்களே படித்து பார்க்கலாம். ஏன்னா பேசிக்கான விஷயம் நம்ம சொல்லிட்டோம். 5000 வருட காலச்சக்கரம், சொர்க்கம் நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கத்துக்கு போனோம், ஆத்ம உணர்வில் வந்து பரமாத்மாவை நினைக்கிறோம். இவ்வளோ தான் இறைவனுடைய ஞானம். மற்றபடி நீங்கள் சுவாசத்தை கவனிக்கிறதுனாலையோ கையை காலம் அடக்கிறதுனாலையோ ஏதாவது நன்மை இருக்குது? அவங்க குணம் மாறுமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உலகம் கீழான நிலைக்கு தானே வந்திருக்குது. அதனால் தயவுசெய்து யோசிங்க. யோசிக்க முடியாத சகோதர சகோதரிகளுக்கு யோசிக்க முடிந்த சகோதர சகோதரிகள் சக்தியை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.